நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் எண்ணத்தின் மீது ஏன் தமக்கு சந்தேகம்? இது போன்ற பரிசு பொருட்களோடு ஒருவரை ஏன் சந்திக்கப் போகிறோம்? அவரை போற்றுவதற்காக, அவரோடு நட்பு ஏற்படுத்திக் கொள்வதற்காக. சென்ற முறை கார்த்திகேயனிடமிருந்து பரிசுகள் வந்த போது நிலைமை மாறாக இருந்தது. கார்த்திகேயன் தடுமாறியிருந்தான். என்னை பற்றிய ஒரு அச்சுறுத்தல் அவன் மனதில் உருவாகியிருந்தது. மகாதேவரே சொர்க்கத்தை என்னிடம் ஒப்படைத்து அவனை விலக்கி வைத்தார். கார்த்திகேயன் கைலாயத்தை விடுத்து இங்கு வந்துள்ளான். சிவபுத்திரன் கார்த்திகேயனால் மட்டுமே இந்திரனை இவ்வளவு நேரம் காக்க வைக்க இயலும். தேவர்க்கு அதிபதியே, சேனாதிபதி முருகனின் ஆணையை ஏற்று வந்தேன். தகுந்த மரியாதையோடு தம்மை வந்தடைவேன் என்று கூறச் சொன்னார். யார் கூறினார்கள்? சேனாதிபதி முருகன் தேவேந்திரரே. சேனாதிபதி முருகனா? தாயே, எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. தாமும் உதவி செய்ய மறுக்கின்றீர்கள். நான் முதன்முறையாக தமையனை சந்திக்க போகின்றேன். அவர் மனதிற்கு எது பிடிக்கும் என்ற விவரங்களை எல்லாம் தாம் அறிவீர்கள். கூறுங்கள் தாயே, என் தமையன் ஆச்சரியம் கொள்ளும் அளவிற்கு நான் என்ன பரிசு அளிக்க வேண்டும்? என் மகன் கார்த்திகேயன் எதை விரும்புவான் என்று நான் நன்கு அறிவேன். அவன் விரும்பி உண்ணும் உணவையும் நான் சமைத்திருக்கிறேன். ஆனால் நீ அவனுக்கு என்ன அளிக்க வேண்டும் என்று நான் எவ்வாறு கூற இயலும்? சிவகணங்களே, பூதகணங்களே, தாமும் என் தமையனுடன் பழகியவர்கள் தானே? தாம் ஒரு யோசனை கூறுங்கள். நான் அவருக்கு பரிசாக எதை அளிக்க வேண்டும்? யோசிக்கிறேன். பல வருடங்களுக்கு முன்னால் பார்த்தது என்ன கூறுவது என்று புரியவில்லை. ஆமாம், பல வருடங்கள் உருண்டோடி விட்டது. இப்போது அவருக்கு பிடித்தது என்னவென்றெல்லாம் எங்களுக்கு தெரியவில்லை குமாரி. நாங்கள் ஏதோ ஒன்றை உன்னிடம் கூறி அப்பொருள் அவருக்கு ஒருவேளை பிடிக்கவில்லை என்றால் எங்கள் மனம் வேதனை அடையும் அல்லவா? எனக்கு தெரியும், நான் அறிவேன், நான் நன்கு அறிவேன். என்ன அது? தாங்கள் குமாரருக்கு என்ன அளிக்க வேண்டும் என்று நான் அறிவேன். அது என்னவென்று கூறுங்கள், விரைந்து கூறுங்கள். நான் கூறுகிறேன். விரைந்து கூறுங்கள். அது அவருக்கு மறந்து விட்டேன். என்ன இது தந்தையே? அண்ணனுக்கு என்ன பிடிக்கும் என்று தாமாவது கூறுங்கள். மகளே, நீ உனது அண்ணனை முதல் முறையாக காணச் செல்கிறாய். இதைவிட ஒரு ஆனந்தம் கார்த்திகேயனுக்கு பரிசுகளில் கிடைக்காது. அதற்காக அவருக்கு பிடித்ததை கொண்டு செல்லாமல் இருப்பதா? கூறுங்கள் தந்தையே. அகிலம் அனைத்திற்கும் தாம் உதவி செய்கின்றீர்கள். தங்கள் மகளுக்கு உதவி செய்ய மாட்டீர்களா? கார்த்திகேயன் அரியணையை அலங்கரிப்பவன் அல்ல. அவன் பிரஜைகளின் இதயத்தில் வீற்றிருப்பவன். அவன் தனக்கென்று சட்ட திட்டங்களை வழிவகுத்து வாழ்பவனாவான். அவன் மனதில் வேதனையை தோன்றிவிட மாட்டான். அப்படியென்றால் அவருடைய மனதானது அவருடையது மட்டுமல்ல, அவர் அனைவர் மனதிலும் வீற்றிருப்பார் என்றீர்கள்.
அதற்கேற்றவாறு பரிசு இருக்க வேண்டும். என்னுடைய அண்ணனுக்கு என்ன தர வேண்டும் என்று நான் அறிவேன். சிவகணங்களே, பூதகணங்களே, வாருங்கள் என்னோடு. அண்ணனுக்கு பிடித்ததை எடுத்து வருவோம். வாருங்கள். நலமோடு வாழ்வாய். ஈசனது உதவி ஒருவேளை கிடைக்காமல் இருந்திருந்தால் கார்த்திகேயனால் அந்த தாரகாசுரனை வதைத்திருக்க இயலுமா? கார்த்திகேயா, கிடைத்த இந்த வெற்றிக்கணியை உன்னை ஈன்ற தாய் தந்தையரிடம் ஒப்படைக்க தோன்றவில்லையா? சேனாதிபதி கார்த்திகேயன். சேனாதிபதி முருகன். தெற்கு திசையில் அனைவரும் உன்னை அன்பு நிமித்தமாக சேனாதிபதி முருகன் என்று அழைக்கின்றனர், இல்லையா? சேனாதிபதி முருகா, நலமாக உள்ளீர்களா? தமது எண்ணம் என்னவென்று நான் அறிவேன். ஏன் இந்த இடத்திற்கு நான் வந்தேன் என்று எண்ணுகிறீர்கள்? குமாரா, தாம் இவ்விடத்தில் தனித்திருக்கிறீர்கள். வீட்டிலிருந்தும் தாய் தந்தையரை விட்டும் வெகு தூரம் பிரிந்திருக்கின்றீர்கள். தமக்கு ஓர் பரிசு கொடுக்க வந்தேன். தாம் இருக்கும் இடத்தில் நலமாக உள்ளீர்களா என்று பார்க்க வந்தேன். தமக்கு பார்க்கடலை கடைந்த தகவல் கிடைத்திருக்குமே. தேவர்கள் அனைவருக்கும் பார்க்கடலிலிருந்து அமிர்தம் கிடைத்தது. ஆனால் அசுர குலம் வெளிவந்த அனைத்து அமிர்தத்தையும் என்னிடமிருந்து அபகரிக்க எண்ணியது. இதில் இன்னொரு முக்கிய விஷயமும் அடங்கியுள்ளது. அபகரிக்க எண்ணியதை தம் உதவியின்றி மீட்டெடுத்து விட்டோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேவர்கள் அனைவருக்கும் பார்க்கடலிலிருந்து அமிர்தம் கிடைத்தது. ஆனால் அசுர குலம் வெளிவந்த அனைத்து அமிர்தத்தையும் என்னிடமிருந்து அபகரிக்க எண்ணியது. இதில் இன்னொரு முக்கிய விஷயமும் அடங்கியுள்ளது. அபகரிக்க எண்ணியதை தம் உதவியின்றி மீட்டெடுத்து விட்டோம். தாமும் இருந்திருந்தால் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். இல்லை என்ற போதும் சாதித்து காட்டிவிட்டோம். எங்கே அந்த பரிசு? எடுத்து வாருங்கள். இப்பரிசை ஏற்றுக்கொள்ளுங்கள். தாமதமாக வந்ததால் பரிசினை இரட்டிப்பாக்கி உள்ளேன். ஏற்றுக்கொள்ளுங்கள். அரசன் தனது தரப்பிலிருந்து தன் தன் முன்னாள் சேனாதிபதிக்கு தருவது இது. சங்கோஜம் வேண்டாம். ஏற்றுக்கொள்ளுங்கள். தாம் தரும் இப்பரிசு என்னை பொறுத்தவரையில் மண்ணை தவிர வேறில்லை. மீண்டும் ஒன்றை நினைவுபடுத்த விழைகிறேன். அது என்றும் மறக்கக்கூடாத ஒன்று. மகாதேவர் சொர்க்கத்தின் ஆதிபத்தியத்தை வழங்கியது எனக்குதான். தாம் இன்னும் திருந்தவில்லையே என்று நான் வருந்துகிறேன். ஈசன் அறிவிப்பு அரியணை சார்ந்ததல்ல,
அந்த அரியணை மீது நான் விருப்பம் கொண்டிருந்தால் அதை இப்போதும் தம்மிடமிருந்து பிரிக்க இயலும். என் மீது நம்பிக்கை இந்நேரம் தமக்கு வந்திருக்க வேண்டும். இனி அது வராது. சதா சர்வ காலமும் என்னை மிஞ்ச வேண்டும் என்ற வஞ்சம் கொண்டீர். எனது ஒரே லட்சியம் எனது தாய் தந்தையர் என்னிடம் ஒப்படைத்த பணியினை நிறைவேற்றுவது மட்டுமே ஆகும். அகிலம் நலம் பெற வேண்டும். அது ஒன்றே என் தர்மமாகும். செல்லுங்கள் தேவேந்திரரே, இனியாவது நிம்மதியாக வாழுங்கள். தேவலோகத்தில் கடமையாற்றுவதில் கவனம் செலுத்துங்கள். பாதுகாப்பற்ற இது போன்ற எண்ணங்கள் தமக்கு அழகை தராது. கார்த்திகேயா, அனைவரும் வந்துள்ளீர்கள். தாம் வரும் செய்தியை அறிவிக்கவில்லையே. அறிவிப்பு வழங்கியிருந்தால் உன் முகத்தில் இந்த ஆச்சரியத்தை எங்களால் கண்டிருக்க இயலாதல்லவா கார்த்திகேயா? பல வருடங்களுக்கு பிறகு உன்னை காண்கையில் ஆனந்த மனதில் பெருக்கெடுக்கின்றது கார்த்திகேயா. இத்தனை கால சோகத்திற்கு இது ஆறு மறந்து. அங்கு பார்த்தாயா, சிவகணங்கள் உன்னை பார்க்க துடித்துக் கொண்டிருக்கின்றனர். அனைவரும் நலம்தானே? நலமுடன் இருப்பீர்கள். ஏனெனில் தம்மை வருத்துவதற்கு நான் இல்லையே. தவறாக கூறுகிறீர்கள். அங்கு தாம் இல்லாததுதான் எங்கள் மனதை வருத்தத்திற்கு உள்ளாக்கியது.
அனைவரை பற்றியும் இப்போதுதான் எண்ணியிருந்தேன். எண்ணிய மாத்திரத்தில் வந்துவிட்டீர்கள். இன்னொரு முக்கிய நபரும் என் நினைவிற்கு வந்தார்கள். அசோக சுந்தரி, என்னுடைய தங்கை, அவள் வரவில்லையா? தமையனை காண்பதற்கு நான் வராமல் இருப்பேனா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தம்மை பற்றிய எத்தனையோ தகவல்களை கேள்வியுற்றேன். என்னை பற்றி எதுவும் தாங்கள் கேள்விப்படவில்லையா? கேள்விப்பட்டேன். எனில் என்னை காண வேண்டும் என்ற ஆசை தோன்றவில்லையா? தோன்றியது. அவ்வெண்ணம் தோன்றியது. ஏன் பிறகு தாம் என்னை காண வரவில்லை? பார்த்தீர்களா, நானே வந்துவிட்டேன். மகாதேவா, மாதா, நான் காண்பது கனவா இல்லை நினைவா? எம் மண்ணில் உமது பொற்பாதம் மீண்டும் பதிந்துள்ளது. எனது ராஜ்யத்தில் பிறந்த ஒவ்வொரு பிரஜையும் இன்று புனிதமடைந்தார்கள். ததாஸ்து. என்னை மன்னித்தருளுங்கள். மன்னிப்பா? தவறு மீனாட்சி. நீ உன்னை போற்றும் காரியத்தை செய்திருக்கிறாய். நீ எம்முடைய கார்த்திகேயனை உன்னுடைய வாரிசாக எண்ணி அன்பு பாராட்டி நன்கு வளர்த்திருக்கிறாய். அந்த மகத்துவத்தினை தாய் ஒருவரே அறிவாள். அண்ணா, அரண்மனையின் அழகை காண்பிப்பீர்களா? தாராளமாக, அவசியம் காண்பிக்கிறேன். முதலில் அனைவரும் பசியாருங்கள். இன்று சேனாதிபதி முருகன் வயிறார உண்ணுவதற்கு பதிலாக மனமாற உண்ணப் போகிறார். ஏனெனில் உணவு ஊட்டுவது ஈன்ற தாய் அல்லவா? நானும் அண்ணனுக்கு ஊட்டவா? போதும் போதும், இனி உண்ணுவதற்கு இடமில்லை. நல்லது,
இனி அரண்மனையின் அழகை காண்பிக்கிறேன். ஆகட்டும் அண்ணா. சிறிது நேரத்தில் வந்து விடுவேன். வாருங்கள். அண்ணன் தங்கையிடத்தில் அளவு கடந்த அன்பு வெளிப்படுகிறது. ஆம் பார்வதி, இவ்விருவரும் அன்போடு பழகும் விதத்தை காண்கையில் இன்றே சந்தித்தனர் என்று கூற இயலாதது.